கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கண்ணீரை கலாய்க்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணீருங்கிறது அவ்வளோ சுலபமானது இல்லைடா தம்பிங்களா. அது யாருக்கும் அவ்வளோ எளிதில் வந்துடாது. அது உங்களுக்கு அதோட வலியும் தெரியல, அதோட வருத்தமும் தெரியல. யாருக்கும் நடந்ததாவது நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இல்ல? வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த இடத்துல அழுத ட்ரோல் பண்றானுங்க, எல்லாரும் அதை பத்தி பேசுறானுங்க, இது எல்லாத்தையும் கலாய்க்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட ஒரு கல்வித்துறை சார்பா அவரை நான் ஒரு கடந்த ஒரு மாசமா அவரோட பார்க்கறதுக்காக பின்னால அவரு போற இடத்துல இதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும்னு அவர் மெனக்கெட்டு இருக்கேன். அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் காலையில 7லேருந்து 8க்குள்ளார தன்னோட அமைச்சர் வீட்டு அலுவலகத்துல எல்லாரையும் பார்க்குறாரு. நான் ஒரு அமைச்சர்னா ஒரு 10 மணிக்கு மேல தானே வெளியே வருவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் 7லேருந்து 8 மணிக்குள்ளாரே விசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் போறாரு. செக்ரட்டரியேட்ல இருக்க அவரோட அலுவலகத்துல அவர் எங்க இருப்பாரு, எங்க அவர் பார்க்கணுங்கிறத முறையா சொல்றாங்க. அங்க ஒரு 2-3 பேர் கரெக்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சென்னையில இருக்க அவர் அமைச்சர் வீட்டுல அவர் எங்க இருக்காரு, எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு பொறுப்பான பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில அவரோட அலுவலகத்துக்கும் நான் போயிருந்தேன். அங்க அவர் அலுவலகம் இருக்கு. அதுக்கு ஒரு அட்டெண்டர் இருக்காரு. அவர் எப்போ வருவாரு, எப்போ போவாரு, எதுக்கு என்ன செய்வாருங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அவரோட ப்ரோக்ராமை யாரும் அமைச்சரோட ப்ரோக்ராம தனியா யாரும் மிஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நாங்களும் பெரிய ஆள் இல்லை, அதுதான் பண்ண முடியும். ஆனா அவர் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா ஒரு நாள் சிவகங்கையில ஒரு பள்ளியில பார்த்துருந்த ஒரு பள்ளி விழாவில் கலந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் இந்த நாங்க திருச்சியில அவர் பார்க்க போயிருந்தப்ப தஞ்சாவூர் கிட்ட ஒரு பள்ளியில ஸ்கவுட் விழாவில் கலந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவர் ஒரு வாரத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பள்ளி விழாக்கள்லையோ இல்லை 3 பள்ளி நிகழ்வுகள்லையோ கலந்துடுறாரு. அப்புறம் அந்த நூலகங்கள், அரசு சம்பந்தப்பட்ட அந்த கல்வித்துறை சார்ந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அவர் பணியாற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர் 4.5 வருஷமா அந்த பதவியில இருக்காரு. அவரோட அந்த பதவி காலத்துல எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 4 வருஷத்துக்கு 1200 நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 நாள் இல்லைன்னா ஒரு 900-800 நாட்களாவது அவர் பள்ளிகளை விசிட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பள்ளிகளை விசிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பள்ளியில இருக்கிற குழந்தைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. குழந்தைகளை பார்க்கறதோட மனநிலை எத்தனை மகிழ்ச்சியானது, எத்தனை பூரிப்பானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே குழந்தைகளோட இருக்கிறோம், குழந்தைகளோட பழகிறோம். அந்த குழந்தைகளோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பொண்ணு நான் சூடா சாப்பிட்றேன்னு சொல்லி சிரிக்க சிரிக்க ஒரு பொண்ணு பேசியிருந்துச்சு. நான் அப்போ அந்த பொண்ணை நான் நினைச்சேன், ஒரு அரசியல்வாதி ஒரு இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி விளக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஆனா இந்த குழந்தை சர்வசாதாரணமா சிரிச்சுக்கிட்டு நான் இப்போ இங்க நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லுதுடா அப்படின்னு நினைச்சேன். அப்போ அதை இப்போ கூட ஒரு யூடியூப்ல ஒரு குழந்தை பேசும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு மைக் பிடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு அதை விளக்கிட்டே இருக்கும், அதை பார்த்துருப்போம். அந்த மாதிரி குழந்தைகளோட பழகிறதுங்கிறது ஒரு வரம். அது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்காரு. ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே நான் சொல்லுவேன். அவரும் அதை 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல எனக்கு 2மே ஆண் பிள்ளைகள் தான், என் மனைவி பெண் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இந்த பள்ளி கல்வித்துறையில இருக்கிற அரசு பள்ளிகள்ல இருக்கிற அத்தனை பள்ளி பெண்களும் நம்மளோட குழந்தைகள் தான் அப்படின்னு நான் என் மனைவிக்கு சொல்லியிருக்கேன்னு அவர் சொன்னார். இன்னொன்னு, அவர் ஒரு இளம் வயது அமைச்சர். அவர் இளம் வயதுல தந்தை இழந்தவர், இளம் வயதுல அமைச்சர் பதவிக்கு வந்தவர். இதுல ஒரு தடவை அவர் சொல்லியிருந்தாரு. அதை நான் போயிட்டப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எம்சிஏ படிக்கிற வரைக்கும் கூட நான் எங்க அப்பாவோட படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பத்தி அவருக்கும் அப்பாவுக்கும் அந்த நெருக்கத்தை பத்தி பேசியிருந்தாரு. நான் அப்படிப்பட்ட ஒரு தன்னோட தந்தையை இழந்துட்டாரு. நீங்க சிறு வயதுல தந்தையோ தாயோ இழந்தவங்களுக்கு ஒரு ஒரு மனநிலை இருக்கும். அது ஈஸியா நம்ம பர்ஸ்ட் ஆயிடுவோம் அந்த இடத்த. அதை நீங்க நிறைய தடவை நீங்க இந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதியில மேடையில அவங்க அப்பா பத்தி பேசும்போது அவங்க பிரேக் ஆகிறத நீங்க பார்த்துருப்பீங்க. மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நான் அதை 2-3 தடவை பார்த்துருக்கேன். அந்த மணிமன்னன் இறந்து போற இடத்துல அப்பா இறந்து போன இடத்துல வீட்டுல டிவியில பார்த்தாலும் சரி, இதுல பார்த்தாலும் சரி, அந்த தந்தை இறந்து போற இடத்துல ஒரு மனசு எல்லாருக்குமே ஒரு பிரேக் ஆயிடும். அது அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப எளிய மனநிலையோட உள்ள ஒரு அந்த மாதிரி உள்ள ஒரு
மனநிலை உள்ளவங்க. ஈஸியா வந்து அவங்க வந்து பிரேக் ஆயிடும். அந்த மாரி இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 800 நாட்களா டெய்லி குழந்தைகள பார்த்து, பார்த்து அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து பழகி, பழகி வந்திருக்கும்போது, கண்ணுக்கு நேரா 8, 10 குழந்தைகள வந்து அ அந்த வார்த்தைய நான் சொல்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்கு. அந்த குழந்தைகள பார்க்கும்போது, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் வந்து எந்த மாரியான ஒரு மனநிலைக்கு ஆளாகியிருப்பாரு? நம்ம வந்து குழந்தைங்க படிக்கணும், மேல வரணும், அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அவங்கள வந்து அந்த அவங்க துறையில மேல கொண்டு வந்துரணும்னு பாடுபடுற ஒரு துறையோட அமைச்சரு, அவங்க நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாரி பல திட்டங்கள் செஞ்சு அந்த குழந்தைகள் மேல கொண்டு வந்துரணும், மேல கொண்டு வந்துரணும். டிராப் அவுட் ஆயிடக்கூடாது. அந்த எம்பிசி நம்பர வச்சு ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கே தன்னோட மந்திரி பதவிய அவர் பயன்படுத்துறாரு. அதுல தான் அவர் அந்த பணி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த துறையில இருக்கிற ஒருத்தரு கண்ணுக்கு நேரா இந்த மாரி ஒரு குழந்தைகள் வாழ்வ தான் பார்க்கறது தான் அந்த துறை. அந்த துறையோட அமைச்சரு, அந்த மாரி கண்ணுக்கு நேரா குழந்தைகள பார்த்தோனே, ஒரு இடத்துல பிரேக் ஆயி அவரு அழுவுறாரு. இதே அமைச்சரு போன வாரம் வந்து அந்த கல்வி திருவிழால அந்த மேலை அறிவாரம் அந்த நிகழ்ச்சியில வந்து குழந்தைகள் வந்து பேசும்போது, முன்னேறிய குழந்தைகள் பேசும்போது, அத நினைச்சு அவரு அந்த இடத்துலயே அவர் கண் கலங்குனாரு. அதையும் அத மேடையில இது பண்ணாருன்னு, அது அப்ப வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவரு எல்லா இடத்துலயும் அவர் வந்து டிராமா பண்ணிட்டே இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சொல்றீங்களா? அ சரி. அப்படின்னா, அந்த அடிப்படையில நீங்க சொன்னீங்கன்னா, அந்த கண்ணு கலங்காம ஸ்ட்ராங்கா இருக்கவங்களலாம் நீங்க என்ன சொல்றீங்க? ஜெயலலிதா வந்து இரும்புல அயர்ன் லேடி, இரும்பு மனுஷின்லாம் பேசப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் வந்து, ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான பிரிவிலேஜ்டு லேடி. அவங்க வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல வந்து ஓட்டு போட வரும்போது, கண்ணாடிய வந்து தான் எடுத்து போட மாட்டாங்க. எடுத்து திரும்புனோனே சசிகலா வந்து டப்பாவ தொறந்து எடுத்து குடுக்கும். உடனே அத எடுத்து மாட்டுவாங்க. என்ன? அப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லேடி அவங்க. அவங்க வந்து அவங்களோட ஆட்சி காலத்துல கும்பகோணத்துல 95 குழந்தைகள் எரிஞ்சு போன ஆ மர குழந்தைகள் அந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்கும். அந்த இடத்துக்கு ஜெயலலிதா வந்து உடனே பார்வையிட போயிருந்தாங்க. அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜெயலலிதா, அந்த இடத்துல தான் புடவையோட அந்த முந்தானைய எடுத்து அந்த குழந்தைங்க பார்த்துட்டு அழுது கண்ண தொடச்சாங்க. அப்ப ஜெயலலிதாவ நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? டிராமா போடுறாங்கன்னா, இது பண்றாங்கன்னா, ம்? என்னடா! ஒரு நியாயம் வேணாமாடா பேசுறதுக்கு நீங்கலாம் பேசுறதுக்கு? அ ஒருத்தர வந்து எப்படிடா நீங்க அது மாரி சொல்ல முடியும்? உங்களால எப்படி அப்படி சொல்ல முடியும்? சரி அப்ப அழுதது நடிப்புன்னா, ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடாத விஜய நீங்கலாம் என்ன சொல்லுவீங்க? அவன் இரும்பு மனுஷன்னா? ஜெயலலிதாவ கண்ணீர் விட்ட ஜெயலலிதாவ நீங்க என்ன சொல்லுவீங்க? அ ஒரு ஒரு மனுஷன் பிரேக் ஆவறதுக்கு ஒரே ஒரு ஒரு நொடி போதுங்க. ஒரு மனுஷன் வந்து உடைஞ்சு போற இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு நொடி போதும். 68 மணி நேரமும் வீட்டுக்குள்ளார வாய மூடி பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல. இன்னைக்கு கூட இந்த இந்த 41 பேர் இறந்ததுக்கு எங்களுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? குழந்தைங்கள நீங்க கூட்டு வந்திருக்க கூடாது. நான் பல தடவ சொன்னேன். அதெல்லாம் கூட்டு வரல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க அவங்களே கூட கேட்டுருக்கலாமே! ஒரு சொட்டு கண்ணீர் விடாம தைரியமா உட்கார்ந்து ஜம்முன்னு பேசுற. மதிவதனி முந்தா நாளு ச சன் நியூஸ் டிபேட்ல பேசும்போது அவங்க அழுதாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க. யாரெல்லாம் அழுகுறாங்களோ அவங்கள எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருந்தவனலாம் சிங்கம்பீங்க. அ அதாவது நீங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ஒரு மிருகங்கள் வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப்ப காட்டிட்டு வருவாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தண்ணீல போய் அது தன் மேல வர வரைக்கும் அந்த தாயோட ஆடு வந்து பார்க்கிறத பார்த்திருப்பீங்க. ஒரு பூனை வந்து மேலேருந்து குதிக்கும்போது தாய் பூனை கீழேருந்து போய் அத போய் கவுர சீன்ஸ் இது மாரி இருக்கும். மிருகம் மிருகம்னு சொல்லி அத அலட்சியமா பேசுறோமே, அதோட தாய் பாசத்துக்கு இணையானது எதா இருக்குமா? ஒரு மிருகம் தன்னோட கன்னுக்குட்டியையோ, தன்னோட கோழி குஞ்சையோ காப்பாத்துறதுக்காக கழுகோட போராடுற அந்த மிருகங்களுக்குள்ள ஒரு அந்த தாய் பாசத்த நீங்க வந்து இது பண்ணிட முடியுமா? அப்போ சிங்கம் அழுவாம உட்கார்ந்திருக்கு. ஒருத்தர் அழுதுட்டாரு. அவர நீங்க வந்து ட்ரோல் பண்றீங்க. மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியோட நடங்க. நீங்க யார வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வேணாலும் பேசுங்க. அவனையே தலைவனா கொண்டாடுங்க. அவனையே ஓட்டு போட்டு தொலைங்க. எத வேணாலும் செய்யுங்க. ஆனா அழுது அவன கலாய்க்காதீங்க. அவன் மனுஷன். அதனால அழுதுட்டான். நம்ம சிங்கம் தான் உட்கார்ந்துகிட்டு சாக்கு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கு. நன்றி நண்பர்களே.